ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம ஒழுவன் பார்த்து. இது பார்த்திங்கன்னா கேசவர்த்தினி பிளான்ட்டுங்க. இந்த பிளான்ட்டு ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ். அதாவது நம்மளோட மண் தண்ணி மட்டும் நல்ல மண் நல்ல தண்ணியாக இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக க்ரோ ஆகுங்க. நம்மக்கிட்ட இருக்கிறதுல இது ஒரு பிளான்ட்டு. அடுத்து இன்னொரு பிளான்ட் இருக்குங்க. இது இன்னொரு பிளான்ட்டு. இந்த பிளான்ட் இது பூக்கள் வைக்குங்க. இந்த மாதிரி நல்ல வயலட் கலரில் பூக்கள் இருக்கும். இந்த பூக்கள்லேருந்து விதை விழுக ஆரம்பிக்கும். அப்படி விழுந்து முளைச்சது தாங்க இதெல்லாம். இந்த மாதிரி ஒரு 3 செடி நல்ல பெருசாக இந்த சைஸ்லேயே இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி க்ரோ. அதாவது கட்டிங்ஸ் மூலியமாக தான் வளர்த்துணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. கண்டிப்பாக விதை மூலியமாகவே வளர்த்த முடியுதுங்க. அடுத்து இதை பாட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த பிளான்ட் ரெடி ஆகிடும். இப்படி தான் நம்ம நர்சரிஸ்லாம் கட்டிங்ஸ் மூலியமாக வளர்த்துறாங்க. ஆனால் நம்ம சீட் மூலியமாகவே வளர்த்தலாம். அடுத்து இது பார்த்திங்கன்னா இலைப்பிரண்டையும் அப்படித்தாங்க கட்டிங்ஸ் மூலியமாகவே வளர்த்தலாம். கொஞ்சம் கிள்ளி வச்சோன்னாலே வந்துடும். ஆனால் இது ரொம்ப குட்டி பிளான்ட்டாக இருக்கனால எடுத்து வைக்க முடியல. அதனால் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆக ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து இது பார்த்திங்கன்னா நம்மளோட மைசூர் மல்லி பிளான்ட்டு தாங்க. இது ஒரு செடியிலேருந்து குட்டியாக இருந்த செடியை பிடுங்கி நான் கீழே வச்சேன். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக தளைஞ்சு சைட்லெல்லாம் இது எல்லாமே நம்மளோட தோட்டத்தில் வச்சதுக்கப்புறம் வந்தது தான். இப்போ பார்த்திங்கன்னா தெரியுங்க பாருங்கள், குட்டி குட்டியாக சில வேர் விட ஆரம்பிச்சிருக்கு. இது ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் தாங்க. ஆனால் டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது ரொம்ப சென்சிட்டிவும் கூட. லீவ்ஸ்லாம் சீக்கிரமாக வாடிடும். ஆனால் லைட்டாக கொஞ்சோண்டு பச்சை இருந்தது, தண்டில் கொஞ்சமாக பச்சை இருந்ததுன்னா கூட அது ஈஸியாக க்ரோ ஆகிடும். அதனால் பிளான்ட் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க. இப்போ கொஞ்சம் ஸ்டாக் அவுட்டில் இருக்குது. இன்னொரு 1 வீக்கில் நம்மளோட பிளான்ட்லாம் ரீஸ்டாக் பண்ணிவிடுவோம். அப்போ வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஒன்ஸ் ஸ்டாக்கு ரீஸ்டாக் பண்ணோன்னே நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அடுத்து இது பார்த்திங்கன்னா நம்மளோட காலிஃப்ளவர் பிளான்ட்டுங்க. ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கு. பிளான்ட் சம்மரில் வராதும்பாங்க. ஆனால் நம்மளோட மண்ணில் சம்மர்லேயும் வருது. எப்படி வருதுன்னு பார்ப்போம். அடுத்து இது பார்த்திங்கன்னா ரோஸ்மெரி வச்சு அப்படியே இருக்குங்க. இப்போ கட்டிங்ஸ் மூலியமாக வளர்த்தணும். அடுத்து எப்படின்னு பார்ப்போம் அடுத்த வீடியோவில்.